அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசும் நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த கிழமை சிறப்புரையாற்ற சூழலியல் செயல்பாட்டாளர் தீபக் தமிழ்மணி ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். புதுவை அருங்காட்சியகம் பல அரிய முயற்சிகளை தன்னுடைய நிலையிலிருந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது. அந்த செயல்பாடுகளில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு காரிக்கிழமையும் சனிக்கிழமையும் நடத்தி வரப்பெறுகின்ற இந்த தொன்மை பேசுவோம் நிகழ்வானது பல வகையான அறிவு நிலைப்பாடுகளில் சிறப்புடையவர்களை அழைத்து ஒவ்வொரு காரிக்கிழமையும் பேச வைத்து வருகிறது. இந்த வரிசையில் என்னுடைய இளவலும் மிக துடிப்புள்ள அறிவு நாட்டமும் இந்த மண் மக்கள் மொழி மீது அக்கறையும் கொண்ட தீபக் தமிழ்மணி அவர்கள் இந்த கிழமை அழைக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை பல ஆண்டுகளாக நுணுக்கமாக கவனித்து வருபவன் என்ற அடிப்படையில் அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறேன். அவர் பல நிலைகளிலும் இயற்கை தொடர்பான பல செயற்பாடுகளிலும் செயற்பட்டு வருபவர். இன்று நம்மோடு சேர்வராயன் மலைத்தொடரின் சிறப்பையும் தொன்மையும் பேச இருக்கிறார். அவரை அழைத்து இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, தங்களோட உரையினை தொடங்கலாங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் அறிவன் அண்ணனுக்கு வணக்கம். இந்த நாள்ல ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பாக, இதயத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு எனக்கு. ஸோ இதுல பேச அழைப்பு விடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பெயர் தீபக் தமிழ்மணி. நான் இங்க சேலத்துல தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஏற்காடு அடிவாரத்துல தான் நான் இருக்கேன். நான் படிச்சது பேரிடர் மேலாண்மை மற்றும் பொறியியல்ல தான் நான் படித்தேன். ஸோ 2 வருஷம் எம்இ அதில் தான் முடித்தேன். பொறியியல் மேற்படிப்பு அதில் தான் முடித்தேன். அதன் பிறகு அந்த துறை என்னை நிரந்தரமான மாணவனாகவே ஆக்கிடுச்சு. ஸோ நான் பேரிடர் மேலாண்மை மாணவனாகவே இருக்கேன். பொதுவாக போட்டித் தேர்வில் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்றது உண்டு, இந்த புவியியல் வகுப்பு ஜியாகிரபி படிக்கிறதுனாலாம் என்னன்னா நம்ம படிப்புக்கு போல சுற்றுலாக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவேன். அது போல இன்னைக்கு அப்படியேப்பட்ட ஒரு தலைப்பு தான். ஏற்காடு அப்படின்றது ஒரு சுற்றுலா தலைப்பை சார்ந்தது. அது இல்லாம பல நினைவுகளை சுமந்து வரக்கூடிய ஒரு தலைப்பா இது இருக்கிறனால இன்னைக்கு இந்த தலைப்புக்குள்ளார போலாம். பொதுவா சேலத்துக்கு நிறைய நிறைய என்னன்னா முக்கியமான விஷயங்கள், சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். மாம்பழத்திற்கு ரொம்ப புகழ் பெற்றது, ஸ்டீலுக்கு ரொம்ப புகழ் பெற்றது, அலுமினியத்துக்கு ரொம்ப புகழ் பெற்றது. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம், புவியியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு சேலம் என்பது என்னன்னா ஜியாலஜிக்கல் பாரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புவியியலாளர்களுக்கான சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இங்க நிறைய கனிம வளங்கள் இருக்கு. அது இல்லாம சுத்தி மலைகள் சூழ்ந்ததாக இருக்கு. இந்த மலைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடியது. அப்ப இந்தியாவுல ஒரு 3 மிக முக்கியமான ஒரு மலை அம்சங்கள் இருக்கு. ஒண்ணு இமயமலை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு, கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கு. இமயமலையை விட ரொம்ப பழமையானது மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையை காட்டிலும் பழமையானது கிழக்கு தொடர்ச்சி மலை. இந்த ஒரிசாவில் ஆரம்பிச்சு இந்த ஏற்காடு, சேர்வராயன் மலை, கல்ராயன் மலை இதெல்லாமே இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில தான் இருக்கு. மிக கனிம வளங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே இது என்னன்னா கனிம வளங்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடியது. சொல்லப்போனா என்னன்னா 1942ல இந்திய புவியியல் துறை என்னன்னா இங்க ஏற்காட்டுல பாக்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்சைட் தான் என்னன்னா அலுமினியத்துக்கான மூலத்தாது. அந்த பாக்சைட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 65 லட்சம் டன் இங்க ஏற்காட்டுல இருக்கிறதா அவங்க கணிச்சாங்க. சோ அப்பையில இருந்து இப்ப 2010 வரலும் இதை எடுத்தாங்க. இது ரொம்ப இந்த பாக்சைட் அப்படின்றது ஏற்காட்டுக்கு என்னன்னா ஒரு கனிம வளங்களா மட்டும் இல்லாம என்னன்னா இது மிக முக்கியமான ஒரு சூழலியல் தன்மை கொண்டதாகவும் இது இருந்துச்சு.
எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாக்ஸைட் கல்லானது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஐஸ் கட்டிய போல இருக்கும். ஒரு பனிக்கட்டிய போல தான் அது இருக்கும். ஏன்னா, அதனுடைய வேதியியல் அமைப்பு எப்படி இருக்கும்? அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, ஒரு தேன் கூடு போல தான் இருக்கும். அந்த தேன் கூட்ல நம்ம எப்படி வந்து என்னன்னா, அந்த உள்ளுக்குள்ள நெறைய நம்மளுக்கு வந்து என்னன்னா, சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். அந்த மாரி இது வந்து என்னன்னா, நெறைய நுண்துளைகள் கொண்டதாக தான் இந்த அ கற்கள் இருக்கும். இந்த பாக்ஸைட் கற்கள். ஸோ, அப்ப அந்த பாக்ஸைட் கற்கள் வந்து என்னன்னா, மழை அதிகமாக பொழியும் பொழுது, அந்த இருக்கக்கூடிய உபரி தண்ணி எல்லாத்தையுமே வந்து என்னன்னா, இந்த பாக்ஸைட் நீரானது உறிந்து கொள்ளும். ஸோ, அப்ப அந்த நீரானது உறிஞ்சு கொள்றனால என்னன்னா, இந்த மழை வந்து என்னன்னா, மிக செழிப்பாக இருந்ததுக்கு அந்த பாக்ஸைட்டும் ஒரு முக்கியமான காரணம். இன்னைக்கு அந்த பாக்ஸைட் 2010 முழுக்க வெட்டி எடுக்கப்பட்டுருச்சு. ஸோ ஒரு காலகட்டத்துக்கு முன்னால வரலும் இந்த மழையினுடைய செழுமைக்கு அதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆ பங்கு வகிக்கிறதாக சொல்றாங்க. மழைநீர் எல்லாத்தையும் வந்து என்னன்னா, பாதுகாக்கிறதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதா சொல்றாங்க. அடுத்தது ஆ ஏற்காடுனா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து என்னன்னா, ஒரு ஏழைகளின் ஊட்டி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஏற்காடு மலை ஆ கிட்டத்தட்ட இதனுடைய அ காலம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இது ஒரு 25,00,00,000 வருடங்கள்ல இருந்து ஒரு 9,00,00,000 வருடங்கள் வரலும் இதனுடைய வளர்ச்சி இருந்தது. ஸோ அவ்வளோ பழமையான ஒரு அ மலையாகத்தான் இந்த ஏற்காடு இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில எல்லாத்துலயும் இதன் வளர்ச்சியின் போக்கு ஒவ்வொரு கட்டமா இருந்தது. அதன் பிறகு வந்து என்னன்னா, இங்க வந்து என்னன்னா நெறைய ஊர்ல இருந்து வராங்க. பொதுவா இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆ புதிய கற்காலம் அப்படின்றது ஏற்காட்டுல வந்து என்னன்னா தொடங்குது. பழைய கற்காலம் ஆ பழைய கற்கால மனிதர்கள் இங்க வாழ்ந்தாங்களா அப்படின்றதுக்கான எந்த சான்றும் நம்மளுக்கு இதுவரையிலும் கிடைக்கல. ஆனா புதிய கற்கால மனிதர்கள் இங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் நெறைய கிடைக்குது. அப்ப புதிய கற்காலம்னா என்ன அப்படின்னா, இங்க அதாவது கற்காலத்தினுடைய இறுதி பகுதிய தான் நம்ம வந்து என்னன்னா புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த கற்காலத்தினுடைய இறுதி பகுதியா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, வேளாண்மை தொடங்கிய காலம், விவசாயம் தொடங்கிய காலம், தொழில்நுட்பம் தொடங்கிய காலம், இது எல்லாம் வந்து என்னன்னா, இந்த காலகட்டத்தில நம்ம வந்து என்னன்னா, புதிய கற்காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த புதிய கற்காலம் இங்கு இருந்ததற்கான ஆ ன் பல பல நமக்கு வந்து என்னன்னா, அகழாராய்வு பொருட்கள்லாம் நம்மளுக்கு வந்து என்னன்னா கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஏற்காடு அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 400 ஆ சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. ஏற்காடுன்றது இது ஒரு ஒரு 400 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் கொண்ட ஒரு பகுதியா இருக்கு. ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாலேயே இங்க மக்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட, ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு இது அடுத்த கட்ட வளர்ச்சிய நோக்கி போகுது. இன்னும் இன்னும் சொல்லப்போனா நவீன வளர்ச்சிய நோக்கி போகுது. அப்ப பொதுவா இங்க வந்து என்னன்னா, தமிழ்நாட்டுல நெறைய வந்து என்னன்னா, மலைவாழ் தலங்கள்லாம் இருந்தது. குறிப்பா வந்து சொல்ல போனீங்கன்னா, கொடைக்கானல் இருந்தது, ஊட்டி இருந்தது. அந்த மாரியான நெறைய மலைவாழ் தலங்கள்லாம் இருந்தாலுமே கூட, இந்த ஏற்காட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி சிறப்பு இருந்தது. சரிங்களா? இந்த ஏரி காடுகள், ஏரியும் காடுகளும் நிறைந்திருந்த இந்த ஏற்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னா, இதன் காலச்சூழல் வந்து இந்த இந்த இதனுடைய காலநிலை வந்து என்னன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய காலநிலையோட இங்க இருக்கிறவங்க வந்து என்னன்னா ஒப்பிடுறாங்க. அதாவது வந்து என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப அ கடுமையான உங்களுக்கு ஒரு குளிர்காலமும் இருக்காது. அதேபோல ரொம்ப கடுமையான வெயிலும் இல்ல. ரொம்ப மிதமான ஆங்கிலேயர்கள், ஆ பிரிட்டிஷர்ஸ் விரும்பக்கூடிய ஒரு மலையா இந்த மலை இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னன்னா, சுவிட்சர்லாந்தினுடைய காலநிலையோட சொல்லுவாங்க. அதேபோல வந்து என்னன்னா, இந்த ஏற்காடு அப்படின்றது வந்து என்னன்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது? பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதனுடைய மலையினுடைய சூழல் எல்லாமே ஓரளவு என்னன்னா மாற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னால இருந்தே இதனுடைய காலம் எப்ப இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாலேயே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து என்னன்னா, ஆ பழைய ஏற்பாடு காலகட்டத்துல இருந்து சாரி புதிய ஏற்பாடு காலகட்டத்துல இருந்தே நம்மளுக்கு தொடங்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இங்கிருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அகழாய்வு பொருட்கள் வந்து என்னன்னா, ஒரு 3000த்துல இருந்து ஒரு 6000 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஆ அகழாராய்வு கிடைச்ச ஒரு அகழாராய்வு பொருட்கள் கிடைச்ச ஒரு பகுதியா தான் வந்து என்னன்னா, ஏற்காடு இருக்கு. சரிங்களா? ஸோ, ஆம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆ பல்வேறு கருத்துக்கள் நிலவுது. ஆம் பழைய கால மனிதர்கள் இங்க இருந்தாலுமே கூட, இங்க வந்து குறிப்பா வந்து சொல்லப்போனா, காஞ்சிபுரத்துல இருந்து இங்க இருக்கிற மனிதர்கள் வாழ்ந்ததா சில அறிக்கைகள்லாம் சொல்லுது. சரிங்களா? ஸோ குறிப்பா சொல்லப்போனா, ஆ தட்சன் கூட சொல்றாரு. 15ஆம் நூற்றாண்டுல எட்கர் தர்ஸ்டன்
தென்னிந்திய குலங்களும் குடிகளும் கூட என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆஹ் ஏற்காட்டுல பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்கு, தாவரவியல் பூங்கா இருக்கு. ஸோ அந்த தாவரியல் பொட்டானிக்கல் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து என்னன்னா, ஏற்காடு இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானி இருக்கிறாரு. அந்த விஞ்ஞானி நம்ம எல்லாம் வந்து என்னன்னா, அங்க இருக்கிற மக்களோட நம்ம வந்து என்னன்னா பழகும் போது, அங்க இருக்கிற மக்களுடைய கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கின்ற போது, பண்டிகைகள் அவங்க வந்து என்னன்னா ஒரு நாட்டுப்புற பாட்டு பாடுறாங்க. அந்த நாட்டுப்புற பாட்டுல வந்து என்னன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து அவங்க வந்ததாதான் நிறைய அவங்களுடைய வாய்வழி செய்திகள் வந்து என்னன்னா, காலகாலமாக இந்த ஒரு ஒரு இப்ப இருக்கிறதுல இருந்து ஒரு 600 வருடங்களுக்கு முன்னால அவங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்ததா சொல்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க பாடக்கூடிய நாட்டுப்புற பாடல்களும் வந்து என்னன்னா, அதை வந்து உறுதிப்படுத்துது. அதை உறுதிப்படுத்துது. சில எழுத்தாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாமே கூட இதை வந்து என்னன்னா உறுதிப்படுத்துறாங்க. அது போக ஏற்காட்டுல வந்து என்னன்னா, ஊட்டியில இருப்பத போல ஒரு பழங்குடியின மக்கள், தோடர் இன மக்கள் இருக்கிறாங்க, குறும்பர் இன மக்கள் இருக்கிறாங்க, காடர்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான ஏற்காட்டுல இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்னன்னா, ஒரு தனித்துவமான ஒரு பழங்குடியின மக்களா யாரும் இல்ல. அங்க இருக்கிற மாதிரியான ஒரு தனித்துவமான ஒரு பழங்குடி இனமா இவங்க இல்ல. இவங்களை பொறுத்தவரையிலும் தங்களை வந்து என்னன்னா, மலையில் வசிப்பதனால் இவங்க வந்து என்னன்னா ஒரு தங்களை வந்து என்னன்னா மலையாளிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆஹ் சேர்வராயன் மலை முழுவதுமாக வாழ்றவங்க தங்களை வந்து என்னன்னா ஒரு மலையாளிகள் அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. இந்த சேர்வராயன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது எதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சேர்வராயன் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய மலை முகடுகளும் பெரிய பெரிய வாய் போன்ற பகுதிகளும் கொண்ட ஒரு மலையை தான் இதை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதை வந்து சேர்வராயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆஹ் மலைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிறைய வந்து ஆரம்ப காலத்திற்கான நிறைய வந்து என்னன்னா அகலாராய்வு பொருட்கள் எல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு. அதுல ஒண்ணு வந்து என்னன்னா கற்சுவை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கற்சுவை அப்படின்றது எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஈமச் சடங்குகளுக்காக இந்த புகைப்படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பானைக்கு நடுவுல இருக்கும். இந்த புகைப்படத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பானைக்கு பக்கத்துல வந்து என்னன்னா ஒரு ஒரு நீண்ட ஒரு இது மாதிரி தெரியறதா வந்து என்னன்னா உங்களுக்கு கற்சுவை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த இதெல்லாம் சடங்குல இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆதிகால மனிதர்கள் பயன்படுத்தினதுதான். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம எவ்வளவு பழமையானதா இங்க இருக்கிற மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுலயே இங்க வந்து என்னன்னா நிறைய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ ஆதி காலத்துல தமிழர்கள்ட்ட இருந்த வழக்கமான ஒரு கல்வெட்டு சின்னம் வந்து என்னன்னா இங்க அதிகமாக காணப்படுது. அதுலயும் சொல்ல போனா வந்து என்னன்னா, அந்த போர் மரபிற்கான அந்த புலிக்குத்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு புலிய வந்து என்னன்னா கொல்லும் பொழுது அதில் வந்து என்னன்னா இறந்த அந்த வீரனை குறிக்கக்கூடிய அந்த புலிக்குத்தி கல் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு மான் வேட்டையில் ஈடுபடும் பொழுது இறந்த மனிதர்களுக்கான மான் குத்தி கல் இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா பன்றி குத்தி கல் எல்லாமே இருக்கு. சோ இதெல்லாமே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு மலையா தான் இருக்கு. இப்போ ஒருலுமே அது ரொம்ப இயற்கை எழில் சூழ்ந்ததா இருந்தாலுமே கூட இப்ப கொஞ்சம் குறைஞ்சு போனதா நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள் எல்லாம் வந்து என்னன்னா கணக்கிடுறாங்க. சோ ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து என்னன்னா புலிகள் எல்லாம் ஏற்காட்டுல வந்து வாழ்ந்தது. சோ குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ 1930 வந்து என்னன்னா கடைசியாக இங்க இருந்த புலி ஒண்ணு வந்து என்னன்னா கொண்டிருக்காங்க. சோ அதுக்கு முன்னால வந்து என்னன்னா இங்க நிறைய புலிகள் இருந்து, அதே போல ஏற்காட்டுல வந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து என்னன்னா ஒரு புகைப்பட கண்காட்சி இருக்கும். அந்த புகைப்பட கண்காட்சியிலும் பாத்தீங்கன்னா அங்க புலிகள் எல்லாம் அதிகமா இருந்தது. அதன் பிறகு ஏற்கனவே வந்து என்னன்னா ஏற்காட்டுல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து வேட்டையாடுவதில் மிக ஆர்வமாக இருந்தவங்கள்ட்ட
பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா துப்பாக்கிகள் எல்லாம் கொடுக்கறாங்க. சோ அதுக்கு முன்னால ஒரு ஈட்டியில எல்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தவங்களுக்கு துப்பாக்கி கிடைச்ச உடனே வந்து என்னன்னா அங்க நிறைய விலங்குகள் கொல்லப்படுது, காட்டு பன்னிகள் நிறைய கொல்லப்படுது, புலிகள் கொல்லப்பட்டுச்சு. சோ கடைசியா வந்து என்னன்னா 1930 கடைசியா வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு புலிய கொன்னாங்க. அது இல்லாம வந்து என்னன்னா கரடி எல்லாமே இருந்திருக்கு. இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்காட்டுல வந்து கரடியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊர் இருக்கும். அந்த கரடியூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல கரடிகள் அதிகமா இருந்ததா சொல்றாங்க. இப்பயும் கூட வந்து என்னன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏற்காட்டுல ஒரு 3 கரடி இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல சிறுத்தைகள் சமீப காலகட்டங்களாக இடம்பெயர்ந்து வந்ததா கூட இருக்கலாம். அது வந்து என்னன்னா சிறுத்தைகள் கொஞ்சம் அதிகமா வந்திருக்கு. சோ இதெல்லாம் பழசு, திரும்ப அப்படியே வந்துட்டே இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா ஆஹ் பழமையை நிரூபிக்கும் வண்ணம் வந்து என்னன்னா இங்க 13ஆம் நூற்றாண்டுலயே வந்து என்னன்னா இங்க பாறைகள்ல வந்து என்னன்னா கீறல் ஓவியங்கள் எல்லாமே இருந்திருக்கு. சோ அந்த மாதிரி மிக செழிப்பா இருந்த ஒரு ஒரு மலைதான். ஆஹ் இங்க நம்ம முன்னாலேயே பார்த்த மாதிரிதான் கிட்டத்தட்ட ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாலதான் வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா காஞ்சிபுரத்துல இருந்து மக்கள் வந்தாங்க. டக்ளஸ் ஹாமில்டன் அப்படின்றவரு 1870 ஒரு ஆவணத்தை கொடுக்குறாரு. அந்த ஆவணத்துலதான் என்ன சொல்றாங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்துல இருந்து வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதே போல வந்து என்னன்னா இங்க அதே போல என்ன அப்படின்னா இங்க அந்த மக்கள் ஏற்காட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அல்லாம பெரும்பாலும் எங்க இருந்து மக்கள் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த திருச்செங்கோடு பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்தாங்க. ஆனா இவங்களுடைய காலகட்டம் ஒரு 150 வருடங்களுக்குள்ள ஒரு அதாவது பிரிட்டிஷ் எப்போ வராங்க 1820 தான் வந்து என்னன்னா இதுக்குள்ள வராங்க, சேர்வராயன் மலைக்குள்ளார வராங்க. அதுக்கு முன்னால வரலும் இங்க யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் வராங்க. இங்க பொதுவா வந்து என்னன்னா இங்க நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோடுன்ற பகுதியில இருக்கிற மக்கள் தான் அதிகமா வந்து என்னன்னா இங்க ஏற்காட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாம் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய எஸ்டி மக்களுக்கு இணையாக இங்க யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புலம்பெயர்ந்து வந்ததுல வந்து என்னன்னா தலித்துகள் இருக்காங்க. தலித்துகள்ல குறிப்பாக வந்து என்னன்னா பறையர் சமூக மக்கள் இங்க அதிகமா இருக்காங்க. எப்படி வந்து என்னன்னா வேலை வாய்ப்புக்காக வால்பாறை, ஊட்டி அந்த மாதிரி எல்லாம் போனாங்களோ அது போல வந்து என்னன்னா ஏற்காட்டுல வந்து என்னன்னா காப்பி இருக்கு சரிங்களா. அதாவது ரொம்ப புகழ்பெற்ற ரகமான ரொபாஸ்டிகா அராமிகா அப்படின்ற ஒரு காப்பி வகை இங்க வந்து என்னன்னா அதிகமாக பயிரிடப்படுகிறது. ரொம்ப முக்கியமா அதாவது வந்து என்னன்னா ஏற்காடு முழுவதும் எந்த விதமான மரங்கள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேர்வராயன் மரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த சேர்வராயன் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கும். சேர்வராயன்னா நம்ம முன்னாலேயே பார்த்தோம், மலை முகடுகளும் மலை வாய்களும் நிறைந்த ஒரு பகுதியை தான் சேர்வராயன்னு சொல்றாங்க. அது அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அந்த அந்த பேரை கொடுக்குறாங்க. சோ மரங்களுக்கு வந்து என்னன்னா சேர்வராயன் மரங்கள் அப்படின்னு இருந்து ஒரு காலகட்டத்துக்கு முன்னால வரலும் இங்க இருந்த பெரும்பாலான இங்க இருந்த நேட்டிவ் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய அந்த பழமையான இந்த மண்ணுக்கேற்ற மரம், ஏற்காடு மலைக்கான சேர்வராயன் மலைக்கு உண்டான அந்த மண்ணுக்கேற்ற மரம் அப்படின்றது சேர்வராயன் மலை மரம் தான். ஆனா அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வராங்க. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் இருக்கிற மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு இப்ப என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பாலும் வந்து என்னன்னா சில்வர் ஓக் மரம் தான் இருக்கு சரிங்களா. சில்வர் ஓக் மரம் கிராமங்கள்ல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பழமையான மரங்கள்லாம் இருக்கு. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா வந்து என்னன்னா சோழ வேங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் சொல்லுவாங்க. அந்த சோழ வேங்கை வந்து கிட்டத்தட்ட ஏற்காட்டுல வந்து ஒரு 300 வருட பழமையான மரமாக அது கருதப்படுகிறது. ஒரு 10 பேர் சேர்ந்தா கூட அந்த மரத்தை வந்து என்னன்னா சுற்றி வளைக்க முடியாது. ஒரு 10 பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சா கூட அந்த மரத்தை வந்து என்னன்னா அரவணைக்க முடியாது. அவ்வளவு ஒரு பெரிய மரம். அதே போல ஒரு 200 வருட பழமையான மாமரங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அங்கங்க கிராமங்கள்ல இருந்தாலுமே கூட ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு கல்டிவேஷன், அதாவது வந்து என்னன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு தொகுப்பான காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த தோட்டக்கலையில வந்து என்னன்னா ரொம்ப காப்பி, அதுக்கப்புறமேட்டு சில்வர் ஓக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னன்னா அன்னைக்கு பிரிட்டிஷ்காரங்களுக்கு கப்பல் கட்டுவதற்கு ரொம்ப முக்கியமான தேவைக்காக ரொம்ப வானுயர்ந்த மரங்கள் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான மரங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்ம ஊர் மரங்கள், இந்த மண்ணுக்கேற்ற மரங்கள் கிளை பரப்பி வளரக்கூடியது.
பட் அவங்க கொண்டு வந்தது என்னன்னா ரொம்ப ஹைட்டான ஒரு மரமா கொண்டு வந்தாங்க. அந்த சில்வர் ஓக் மரம் தான். ஆனா அது வந்து என்னன்னா வெயில்ல அதனுடைய இலைகள் வந்து என்னன்னா வெள்ளிய போல மின்னும் அப்படின்றனால வந்து என்னன்னா அது சில்வர் ஓக் மரம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த சில்வர் ஓக் மரம் எல்லாம் வந்து என்னன்னா ஒரு பிரிட்டிஷ் வந்த பிறகு வந்து என்னன்னா வந்துருச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலும் ஏற்காட்டுல இருக்கக்கூடிய மரங்கள் வந்து என்னன்னா அந்த மரங்கள் தான். ஸோ அப்ப வந்து என்னன்னா காப்பி பயிரிடுவதற்காக வந்து என்னன்னா திருச்செங்கோட்டுல இருக்கக்கூடிய தலித்துகள் எல்லாம் கூட்டிட்டு வராங்க. ரொம்ப குறிப்பா அங்க இருக்கக்கூடிய தீண்டாமையிலிருந்து தப்பிப்பதற்காக வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களும் நிறைய பேர் இங்க வந்துட்டாங்க. ஸோ அதை நம்ம கிட்ட பதிவு பண்றாங்க. ஆங்கிலேயர்களுடைய தோட்டப் பணிகளிலும் அதே போல நிறைய கல்லூரிகள் எல்லாம் நிறுவும் பொழுது வந்து என்னன்னா ஆங்கிலேயர்களிடம் வந்து வேலை செய்யறதுக்காக வந்து அவங்க வந்து வர ஆரம்பிக்கிறாங்க. அதே போல இந்த ஏற்காடு அப்படின்றது இதனுடைய நவீன வளர்ச்சிய நம்ம எப்ப பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1820க்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஏன் 1820க்கு பிறகு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா அன்னைக்குதான் வந்து என்னன்னா ஏற்காட்டுல வந்து சேலத்தினுடைய ஆட்சியாளரா ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பேர் வந்து என்னன்னா டேவிட் காக்பர்ன்றவர் தான் வந்து என்னன்னா சேலத்தினுடைய கலெக்டரா இருந்தாரு, மாவட்ட ஆட்சியாளரா இருந்தாரு. அவர் இருக்கும்போது அவரு தான் முதல்ல 1820ல வந்து என்னன்னா ஏற்காட்டுக்கு வராங்க. சோ ஏற்காட்டுக்கு வந்த பிறகு வந்து என்னன்னா அப்படியே படிப்படியா ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறமேட்டு வந்து என்னன்னா சாலைகள் எல்லாம் போடப்படுது. 1903ல சாலைகள் போடப்படுது. கிட்டத்தட்ட ஒரு நெடிய ஒரு போராட்டம் தான். அதுக்கு முன்னால வரலும் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டோலி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. டோலி முறை அப்படின்றது என்னன்னா ஒரு தொட்டல் கட்டி இருக்கிறதா. இன்னைக்கும் வந்து என்னன்னா ஒரு சாலை வசதிகள் இல்லாத பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துணியில வந்து என்னன்னா ஒரு ஒரு ஊஞ்சல் கட்டி எடுத்துட்டு வர்ற மாதிரிதான் அன்னைக்கு இருந்த மக்களுடைய போக்குவரத்து இருந்துச்சு. சோ டோலி கட்டி ஒரு தொட்டில் போன்ற ஒரு முறைதான். சோ வயதானவங்க அதுக்கப்புறமேட்டு கர்ப்பிணிகள் எல்லாத்தையும் வந்து என்னன்னா எங்கேயாவது கூட்டிட்டு போனோம் அப்படின்னா அந்த டோலி முறைதான் பின்பற்றப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1980கள் வரலுமே வந்து என்னன்னா ஏற்காட்டினுடைய 85கள் வரலுமே ஏற்காட்டினுடைய பல கிராமங்கள்ல அது ஒரு வழக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு சில கிராமங்களை தவிர இன்னைக்கு பெரும்பாலும் சாலைகளால இணைக்கப்பட்டுருச்சு. சோ அப்ப 1903ல தான் முதல்ல ஏற்காட்டுக்கு வந்து என்னன்னா சாலை வசதி போடப்படுது. சாலை வசதி அப்படின்றது ஒரு கற்களால் ஆன ஒரு சாலைகளை வந்து என்னன்னா கொண்டு வராங்க. அதுக்குமே கிட்டத்தட்ட அந்த சாலையை கொண்டு வர்றதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் வந்து என்னன்னா அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு. அதுக்கு வந்து என்னன்னா சர்வே பண்ண வேண்டி இருந்துச்சு. அந்த சர்வே பண்ணி வந்து என்னன்னா அதுக்கான சாலைகளை போடுறதுக்கெல்லாம் வந்து என்னன்னா 1903ல தான் போடுறாங்க. அது ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகுதான் அது வந்து போடுறாங்க. அதன் பிறகு 1929ல எல்லாம் தார் சாலைகள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட வந்து என்னன்னா இங்கிலாந்துல இருந்து அந்த தார் சாலைகளை போடுவதற்கான இயந்திரங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு. சோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து என்னன்னா ஏற்காட்டுல இருக்கு. அதன் பிறகு வந்து என்னன்னா முதல்ல பேருந்து வந்து எப்ப கொண்டு வராங்கன்னா 1925ல தான் இங்க வந்து என்னன்னா பேருந்து வந்துச்சு. பேருந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து என்னன்னா ஏற்காடு தொடர்ச்சியாக வந்து என்னன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் போக்குவரத்து வருது. நிறைய மக்கள் வந்து என்னன்னா இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய தொழில்கள் உள்ள வருது. சோ அப்ப ஏற்காடோடைய விஷயம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னன்னா மாற ஆரம்பிச்சிச்சு. ஏற்காடு அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம முன்னாலேயே பார்த்த மாதிரி ஏற்காடினுடைய காலநிலை ஆங்கிலேயர்களுக்கு மிக ஏகாந்தமாக இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப வந்து என்னன்னா பிடிச்சிருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப அது வந்து வசதியா இருந்ததுனால சர்வதேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பம்சம் எல்லாம் வந்து என்னன்னா ஏற்காட்டுக்கு இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதலாம் உலக போர் முடிந்த பிறகு அல்லது வந்து என்னன்னா முதலாம் உலக போர் அதன் பிறகு போரின் போதெல்லாம் வந்து என்னன்னா சர்வதேசிய கைதிகள் எல்லாம் கூட வந்து என்னன்னா ஏற்காட்டுல வந்து என்னன்னா கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது அலகாபாத் சிறைக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே கூட வந்து என்னன்னா ஏற்காட்டுல இருக்கக்கூடிய சிறைகள் எல்லாம் வந்து என்னன்னா அவங்க தங்க வச்சிருக்காங்க. முதலாம் உலக போரில் இருந்த ஆப்கானிய அரச குடும்பத்தெல்லாம் கூட வந்து என்னன்னா ஏற்காட்டுல சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து என்னன்னா ஏற்காடு ரொம்ப ஒரு 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 சர்வதேசிய புகழ் வாய்ந்ததாகவும் இருக்கு. அதே போல வந்து என்னன்னா முதலாம் உலக போர்ல ஏற்காட்டுல இருந்தெல்லாம் ஏற்காடு மலை
வாழ் தளத்துல இருந்தெல்லாம் போய் 4 பேர் இறந்திருக்காங்க. அந்த 4 பேர் இறந்ததுக்கான அந்த நினைவு சின்னங்கள்லாம் வந்து என்னன்னா ஏற்காட்டுல இருக்கு. அடுத்து வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட சொல்லப் போனா பொதுவா இந்த இந்திய சூழல் போலதான். இந்திய சூழலை போல வந்து என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் வந்து என்னன்னா, ஒரு நவீன கல்வி முறை வந்தது. அதே போல வந்து என்னன்னா, 1851ஆம் ஆண்டு தான் வந்து என்னன்னா, இங்க முதல்ல வந்து என்னன்னா, ஏற்காட்டுல ஒரு பள்ளி தொடங்கப்படுது. சரிங்களா? சோ, ஆம் அ அந்த பள்ளி ரொம்ப ஒரு சின்ன பள்ளியா ஆரம்பிக்கப்படுது. இன்னைக்கு ஏற்காட்டுல இருக்கக்கூடிய பெருவாரியான பள்ளி நிறுவனங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு சேக்ரட் ஹார்ட் புனித இருதய ஆண்டவரினுடைய அ கல் அ கல் அ ம கல்லூரிகள் ஆகட்டும், பள்ளி நிறுவனங்கள் ஆகட்டும், இது எல்லாமே குறைந்தபட்சம் ஒரு 150 வருடங்கள் பழமை வாய்ந்ததா தான் நம்மளுக்கு இருக்கு. ஏற்காட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்கள் எல்லாமே அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு கொண்டு வராங்க. ரொம்ப புகழ் பெற்றது சாக்ரட் ஹார்ட். சாக்ரட் ஹார்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு இது வந்து ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலா இருக்கு. அதே போல இங்க புகழ்பெற்ற மான்ஃபோர்ட் ஸ்கூலும் வந்து என்னன்னா, இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, அது 1917ல தொடங்கப்படுது. சோ, அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு முடிஞ்ச ஒரு பள்ளியா இருக்கு. அதே போல சேக்ரட் ஹார்ட்லலாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 வருடங்கள் பழமையான இங்க கிறிஸ்தவ மத நிறுவனங்கள், கிறிஸ்தவ பரப்பாளர்கள்லாம் வந்து என்னன்னா, இங்க வந்து அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து தொடங்குனாங்க. அது இன்னைக்கும் வந்து என்னன்னா, ரொம்ப சிறப்பா செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அதே போல வந்து என்னன்னா, இது எல்லாமே வந்து என்னன்னா, நம்ம திரும்ப திரும்ப பாக்குற மாரிதான். அந்த கலெக்டர் வந்தாரு. டேவிட் காக்பர்ன் அப்படின்றவரு. இன்னும் ஒரு சிறப்பான ஒரு இது என்ன அப்படின்னா, டேவிட் காக்பர்ன தான் வந்து என்னன்னா, ஃபாதர் ஆஃப் எர்காட் அப்படின்னு சொல்றாங்க. எர்காட்டினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவரும் டேவிட் காக்பர்ன் தான். அவரு காலகட்டத்துல தான் வந்து என்னன்னா, நெறைய முக்கியமான செயல்பாடுகள் எல்லாமே வந்து என்னன்னா, ஏற்காட்டுக்கு வர ஆரம்பிக்குது. சோ, அதனால தான் அவரு வந்து ஃபாதர் ஆஃப் ஏற்காடு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ரொம்ப முக்கியமான இங்க சிறப்பு அம்சங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் இங்க ஏற்காடு வந்து என்னன்னா, நெறைய வந்து என்னன்னா, முக்கியமான அறிவியலாளர்கள், சமய பரப்பாளர்கள்லாம் வந்து என்னன்னா, இங்க ஏற்காட்டுல தங்கி அவங்களுடைய பணிய செஞ்சாங்க. ரொம்ப முக்கியமா ஆம், இங்க வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கும் மேல, 180 வருடங்களுக்கும் மேல பழமையான தேவாலயங்கள்லாம் இருக்கு. கிட்டத்தட்ட இங்க வந்து என்னன்னா, அ கத்தோலிக்க திருச்சபைகள் கத்தோலிக்க திருச்சபை வருது. கத்தோலிக்க திருச்சபையில இருந்து தான் சேக்ரட் ஹார்ட், மான்ஃபோர்ட்ஸ் பள்ளிகள் எல்லாம் வந்து என்னன்னா, அந்த சேக்ரட் ஹார்ட் எல்லாம் வந்து என்னன்னா, ஒரு கன்னியாஸ்திரிகள் இருவர் சேர்ந்து தொடங்குன ஒரு ஒரு நிறுவனமா இருக்கு. அதே போல வந்து என்னன்னா, சிஎஸ்ஐ புராட்டஸ்டன்ட் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா வந்து என்னன்னா இங்க வராங்க. அந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியால ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவலா இருந்துச்சு. என்னன்னா, நானு என்னுடைய மாணவர்கள் சிலர்லாம் வந்து என்னன்னா, தென்னிந்திய வரலாற்றினுடைய தந்தை என்று அறியப்படுகின்ற ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் தான் வந்து என்ன பண்றாருன்னா, சென்னையில வந்து என்னன்னா, பல்லாவரம் போன்ற பகுதி, பல்லாவரம், அத்திரம்பாக்கத்துல எல்லாத்துலயும் வந்து என்னன்னா, நெறைய அந்த சிறு சிறு கற்கள் எல்லாத்தையுமே எடுக்குறாரு. அந்த சிறு சிறு கற்கள்லாம் எடுத்து தமிழ்நாட்டிலயும் வந்து என்னன்னா, தென்னிந்தியாவிலயும் வந்து என்னன்னா, அந்த கற்காலத்துக்கான ஆ கருவிகள்லாம் நெறைய வந்து என்னன்னா கண்டுபிடிக்கிறாரு. அவரு சார் ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்ட படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு தகவல் தெரிஞ்சது. ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டினுடைய கல்லறை எங்க இருக்கு அப்டின்னா, ஏற்காட்ல தான் இருக்கு. ஏற்காட்ல வந்து என்னன்னா, மான்ஃபோர்ட்ஸ்க்கு எதிரில வந்து என்னன்னா, ஒரு பழமையான ஒரு புராட்டஸ்டன்ட் கல்லறைகள் இருக்கும். ஒரு கிறிஸ்தவ புராட்டஸ்டன்ட் கல்லறைகள் இருக்கும். அங்க நானு, என்னுடைய மாணவர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து அங்க போயி கிட்டத்தட்ட அங்க ஒரு 200க்கும் மேற்பட்ட கல்லறைகள் இருந்துச்சு. சோ எப்படியாவது ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்ட பாத்துரணும். ஏன்னா, அதுக்கு முன்னால ஊர்ல என்னன்னா, ஆம் ஆ எல்லாமே நம்மளுக்கு தமிழ்நாட்டினுடைய தொடர்புடைய எந்த உள்ள எந்த ஒரு அகழ் ஆராய்வுகளும் செய்யாத காலகட்டத்துல 1863ல ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் தான் வந்து என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நெறைய கற்கால கருவிகள் எல்லாத்தையுமே எடுக்குறாரு. எடுத்து அத ஆவணப்படுத்துறாரு. ஆவணப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஏன்னன்னா, அது ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டினுடைய குறிப்புகள்லாம் படிக்கும்போது சில இடங்கள்ல அவருக்கு பேர் தெரியல. ஒரு ஊருக்கு போறதுக்கு அவருக்கு பேர் தெரியல. அப்ப அவரு சொல்றாரு. இப்ப இந்த பல்லாவரத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 20 கிலோமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி பக்கத்துல வந்து என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல வரிசையா ஒரு 10 பனைமரங்கள் இருக்கு. அத ஒட்டி நான் வந்து என்னன்னா, இந்த கற்கருவிகள
எடுத்தேன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஆவணப்படுத்தினாரு. அப்படி ஆவணப்படுத்தினவருடைய கல்லறை ஏற்காட்டுல இருக்கு அப்படின்றத நாங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை நாங்க போய் பார்த்தோம். பார்த்த போது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 200 கல்லறைகள் இருந்தது. அந்த 200 கல்லறைகள்ல பேர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வந்து என்னன்னா, ஒண்ணுல ராபர்ட் ஃபூட்ன்னு இருந்துச்சு, இன்னொன்னு ப்ரூஸ் ஃபூட்ன்னு இருந்துச்சு, இன்னொன்னு ராபர்ட் ஃபூட்ன்னு இருந்துச்சு. சோ அப்ப நாங்க ஒவ்வொரு கல்லறைகளாக அந்த பேரை படிச்சுட்டு இருக்கும்போது, அங்க இருந்த ஒரு வயதான ஒரு பெரிய ஒரு 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 ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்க ஒரு பெரியவர் வந்தாரு. வந்த உடனே வந்து என்னன்னா, "என்ன பண்றீங்க தம்பி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஐயா இந்த மாரிங்கய்யா, ஒரு ரொம்ப முக்கியமான ஆளுங்கய்யா. இந்த மாரி தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ் நிலத்தினுடைய வரலாறெல்லாம் வந்து என்னன்னா எடுத்தவரு. சோ அவருடைய கல்லறைய தான் தேடிட்டு இருக்கோம்." அப்படின்ன உடனே அவரு சொன்னாரு, எனக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல தம்பி. பட் ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தேவாலயத்தினுடைய வலது அ பக்கத்துல வந்து என்னன்னா, வருடம் வருடம் சில முக்கியமான ஆட்கள்லாம் வந்து என்னன்னா, அங்க அஞ்சலி செலுத்துவாங்க. மேபி அங்க இருக்கான்னு போய் பாருங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்க தான் அவருடைய குழந்தை, அவங்களுடைய மனைவி, அவருடைய கல்லறை எல்லாமே இருந்துச்சு. சோ ராபர்ட் ப்ரூஸ் வுட்னுடைய கல்லறை எல்லாமே ஏற்காட்டுல இருக்கு. அதே போல வந்து என்னன்னா, ஏற்காட்டுல இன்னைக்கும் வந்து என்னன்னா, லேடீஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த லேடீஸ் சீட்டுன்றது இன்னைக்கு வந்து என்னன்னா, அ ரொம்ப நவீனப்படுத்தப்பட்டுச்சு. இந்த லேடீஸ் சீட்டுன்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 150 வருடம் அ சிறப்பு இருக்கு. அ ஒரு 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 வரலாற்று ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா, அங்க இருக்க ஒரு ஆங்கிலேய பெண்மணி ஒவ்வொரு தடவையும் வந்து என்னன்னா, அந்த லேடீஸ் சீட்ல போயிட்டு உட்கார்ந்து, அந்த வியூ பாயிண்ட்க்காக வேண்டி டெய்லி அங்க இருக்கிற மரங்கள், இது எல்லாத்தையும் அந்த காடுகள்லாம் வந்து டெய்லி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருந்தாங்க. சோ அவங்க இறந்த பிறகு, அவங்க அதுக்கப்புறமேட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, அது லேடீஸ் சீட் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டுருச்சு. அடுத்தது சில இப்ப அதே போல வந்து என்னன்னா, இப்ப ஊட்டில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ லூயி பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஒண்ணு இருக்கும். அதாவது வந்து என்னன்னா, நோய் தடுப்பு அ மருந்த கண்டுபிடிச்ச லூயி பாஸ்டர், பிரான்ஸ் நாட்ட சேர்ந்த லூயி பாஸ்டர்னுடைய நினைவாக ஊட்டியில என்ன பண்றாங்கன்னா, அது ஒரு அவருடைய நினைவாக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு ஆராய்ச்சி நிலையம், அதாவது தடுப்பூசிகள்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்த வந்து என்னன்னா, ஆங்கிலேய அரசு தொடங்குனாங்க. தொடங்கி இத்தனைக்கும் வந்து என்னன்னா, ஒரு என்ன சொல்றது? பிரான்ஸ்க்கும், இங்கிலாந்துக்கும் இடையில ஒரு போர் இருந்தாலும், ஒரு மறைமுகமான ஒரு கெடிபிடி போர். கோல்டு வார்ன்னு சொல்ற ஒரு கெடிபிடி போர். நேரடியாவும், மறைமுகமாவும் போர் இருந்தாலுமே கூட, மானிட சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய ஒரு பங்களிப்பின் காரணமாக, அங்க ஊட்டியில இருக்கக்கூடிய அந்த தடுப்பூசி மையத்துக்கு லூயி பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர எப்படி வந்து என்னன்னா, ஆங்கிலேயர்கள் வச்சாங்களோ, அதே போல வந்து என்னன்னா, ஏற்காட்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹார்ட் நினைவு பாரிஸ் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நிலையம் வந்து ஒண்ணு இருக்கு. யாரு இவரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சர் ஜான் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். சர் ஜான் ஷாட் அப்படின்றவர் யாரு அப்படின்னா, அவருதான் பாம்பு கடிக்கு வந்து என்னன்னா, அ மருந்து கண்டுபிடிக்கிறார். பாம்பு கடியில இருந்து மனிதர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அ தடுப்பு மருந்த உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு மருந்த கண்டுபிடிக்கிறாரு. அவரு கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்காட்ல ஒரு ஒரு மருத்துவ ஒரு ஒரு ஏற்காட்ல ஒரு 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 மருத்துவமனை இருந்துச்சு. அது கிட்டத்தட்ட வந்து என்னன்னா, ஒரு ராணுவ முகாமா செயல்பட்டுச்சு. 1ஆம் உலகப் போரின் போதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு முக்கியமான ராணுவ மையமாக அ திகழ்ந்தது. சோ நெறைய பேருக்கு வந்து என்னன்னா, அங்க சிகிச்சை அளிக்கிறதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, அத பயன்படுத்துனாங்க. சோ அந்த ஹாலுக்கு வந்து என்னன்னா, இன்னைக்கும் சர் ஜான் ஆ ஹார்ட்னுடைய நினைவா தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் நினைவு பாரிஸ் ஹால் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ அது நெறைய பேர் வந்து என்னன்னா, அ அது அது இன்னமும் நினைவு கூர்றாங்க. என்னன்னா, அவங்களுக்கு அந்த வரலாறு அதிகம் தெரியல. பட் ஆனா என்னன்னா, அது 1ஆம் உலகப் போரின் போது, அது ஏதோ ஒரு முக்கியமான ராணுவ மையமா திகழ்றதா அது நெனைக்கிறாங்க. ஆனா என்னன்னா, இந்த ஏற்காட்ல அந்த ராணுவ முகாமே வந்து என்னன்னா, நெறைய வந்து என்னன்னா, பாம்பு கடியில இருந்து மனிதர்கள் எல்லாத்தையும் வந்து என்னன்னா, நெறைய வந்து என்னன்னா, அ காப்பாத்தியிருக்கு. அதேபோல ரொம்ப எழில் சூழ்ந்த ஒரு 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 மலை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்காட்ல சொல்லலாம். ஏற்காட்ல ஒரு பெரிய ஏற்காடு அப்படின்ற ஒரு மலை, அதாவது வந்து என்னன்னா, அங்க இருக்கிற மரங்கள்னால அந்த மரங்கள வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2 மரங்கள் இருக்கு. ஸோ அ மோனோசிஸ் செர்வராயன்சிஸ், வெரோனிகா செர்வராயன்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேர்வராயன் மரங்கள் உலகில் சேர்வராயன் மலையை தவிர வேற எங்கேயுமே அந்த மரங்கள நீங்க பார்க்க முடியாது, உலகத்துல. ஆ இப்ப அந்த மரங்கள் பெரும்பாலும் அழிஞ்சிருச்சு. பெரும்பாலும் அழிஞ்சிருச்சுன்றத விட அழிஞ்சிருச்சு. அந்த மரங்கள் வந்து ஒரு 4 மரங்கள வந்து என்னன்னா, இன்னைக்கு பொட்டானிக்கல் ரிசர்வ் ஆஃப் இந்தியாவுல அத வந்து வச்சு
பாதுகாத்து அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மரங்கள் தான் ஏற்காடு முழுவதும் இருந்தது. அதே போல இந்த ஏற்காடுக்கு ஏன் வந்துச்சுன்னா ஏரிக்காடு அப்படின்றதான் இவருடைய பேரு. அது நீங்க ஏற்காட்டுல போனீங்க அப்படின்னாலே முதல்ல உங்களை வரவேற்கக்கூடியது அந்த ஊர்ல உங்களை வரவேற்கக்கூடியது ஒரு ஏரி தான். ஸோ அங்க ஏற்காட்டுல ஒரு 2 ஏரி இருக்கு. ரொம்ப பெரிய ஏரி அது. ஒரு 12 ஏக்கருக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய ஏரி. ஏற்காட்டுல இருக்கிற ஏரியை வந்து என்னன்னா பெரிய ஏரி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து என்னன்னா எமரால்டு லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 லேக் சொல்லுவாங்க. எமரால்டு லேக் அப்படின்றது வந்து மரகத ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஏரிக்கு மட்டும் அல்லாம உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த பெரிய ஏரிக்குமே அது உங்களுக்கு பொருந்தும். ஏன் அந்த மரகத ஏரின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த மலைகளினுடைய அந்த ஒரு நீலமும் பச்சையும் கலந்த ஒரு நிறத்துல இருக்கிறது அந்த தண்ணியில பட்டு உங்களுக்கு அது பிரதிபலிக்கும் போது அந்த தண்ணி வந்து என்னன்னா ஒரு ஒரு மரகத கற்களை போல உங்களுக்கு வந்து என்னன்னா ஒளி வீசும். அந்த மரகத கற்களை போல உங்களுக்கு வந்து என்னன்னா அது தோற்றம் அளிக்கும், பொலிவா இருக்கும், ஒளி வீசும் அப்படின்றனால ஏற்காட்டுல இருக்கக்கூடிய அந்த 2 ஏரியுமே அதாவது எமரால்ட் லேக்ன்றது தனிதான். மரகத ஏரின்றது தனியா இருந்தாலுமே கூட இன்னொரு ஏரிய பெரிய ஏரின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 2க்குமே அந்த மரகத ஏரின்றதுக்கான பெயர் ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது இல்லாம வந்து என்னன்னா ஏற்காட்டுல ரொம்ப முக்கியமான இப்ப அருவிகள்லாம் இருக்கு. கிளியூர் அருவி இருக்கு. அதே போல வந்து என்னன்னா தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் இருக்கு. ரொம்ப மிக முக்கியமான மூலிகைகள் எல்லாமே அங்க வந்து என்னன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பல்வலி பூண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பல்வலி பூண்டெல்லாம் வந்து என்னன்னா நீங்க சாப்பிட்டீங்கன்னா அடுத்த 10 செகண்ட்ல வந்து உங்களுக்கு அந்த பல்வலி சரியா போயிடும். அத ஒரு தடவ நான் அந்த அந்த பூண்ட பத்தி கேள்விப்பட்டு அந்த பல்வலி பூண்ட பத்தி கேள்விப்பட்டு ஒரு பாட்டிய பார்க்க போனேன். அந்த பாட்டி தான் அந்த அந்த செடிய எனக்கு எடுத்துக் குடுக்கறதுக்காக வந்தாங்க. அப்ப அந்த பாட்டிகிட்ட கேட்கிறேன், "பாட்டி உண்மையாலுமே இந்த பல்லு வலி வந்து என்னன்னா, சரியா போயிருமா பாட்டி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, "ஏன் சாமி இது வந்து என்னன்னா, கேட்கிற ஒரு ஜஸ்ட் வேணா அத நீ வந்து அத சாப்பிட்டு தான் பாரேன்" அப்படின்னாங்க. அந்த அந்த பூ மாரி இருக்கும். ஒரு சின்ன பூண்டு மாரி இருக்கும். அது சாப்பிட்ட அடுத்த 10 செகண்ட்ல உங்களுக்கு வந்து என்னன்னா, வாய் முழுவதும் எச்சில் சுரக்க ஆரம்பிச்சிரும். பல்லெல்லாம் உங்களுக்கு கிளீன் ஆயிடும். ஈறுகள் எல்லாம் கிளீன் ஆயிடும். ஸோ 15 நாளைக்கு ஒரு தடவ நீங்க அத சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த பல் சுத்தை, அந்த பல் அழுக்கு எல்லாமே வந்து என்னன்னா, உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் எல்லாமே அ அங்க இருக்கு. அதேபோல ப கிளியூர் அருவி இருக்கு. கிளியூர் அருவி கிட்டத்தட்ட 1870களுக்கு முன்னால இருந்தே ஆவணப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு அழகான ஏரி. அதேபோல வந்து என்னன்னா, இன்னைக்கு இப்ப அ ஒரு பேராசிரியர் ஆராய்ச்சி பேராசிரியர் கார்த்திகேயன் போன்றவங்கலாம் வந்து என்னன்னா, ஒரு முக்கியமான ஆய்வில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. என்னன்னா, வெள்ளாறு ஏற்காட்டுல இருந்து தான் உற்பத்தி ஆச்சு அப்படின்றதுக்கான ஆய்வுகள் தொடர்ந்து அவங்க போயிட்டு இருக்கு. அதேபோல வாணியாறு இருந்துச்சு. அதேபோல வந்து என்னன்னா, திருமணி முத்தாறு இதெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு அ வ ஒரு முக்கியமான ஒரு ஆற்றினுடைய மூலத்த ஒரு ஆறு உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்ப வந்து என்னன்னா, ஏற்காடு உங்களுக்கு வழங்குச்சு. அதாவது இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பெரும்பாலும் வந்து பழமையானதுன்னு ஏன் சொல்றோம் அப்டின்னா, இந்த மலை முழுவதுமாக உருவாகி முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க இமயமலையெல்லாம் எடுத்தீங்க அப்டின்னா, அந்த மலைகள் தொடர்ந்து இன்னும் உருவாகிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா ஏற்காடு எல்லாம் ஃபுல்லா உருவாகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வற்றாத ஜீவநதிகள் அப்டின்றது எதுவும் இல்ல. ஏற்காடினுடைய உயரமும் கூட உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு 1200 மீட்டர் தான் இருக்கு. ஒரு 4500 அ அடிகள் கொண்டதா தான் இருக்கு. சோ, அதனால வந்து உங்களுக்கு இங்க வற்றாத ஜீவநதிகள் இல்லனாலுமே கூட, ஒரு காலகட்டத்துல வருடத்தின் பெரும்பான்மையான நாட்கள் வந்து என்னன்னா, இங்க நீர் இருந்ததா சொல்றாங்க. அதாவது வருடம் முழுவதும் அந்த தண்ணி இல்லனாலுமே கூட, அ அ அ வருடத்தின் பெரும்பாலான நாட்கள், பெரும்பாலான மாதங்கள்ல வந்து என்னன்னா, உங்களுக்கு இங்க தண்ணி இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து என்னன்னா, ஏற்காடு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. சோ, நம்ம முன்னாலேயே பார்த்த மாரி தான். ஏற்காடுல ரொம்ப பாக்சைட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த பாக்சைட்டு தாதுவினுடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு தன்மையே வந்து என்னன்னா, நீரை உறிந்து வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை இங்க இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக நெறையா ஆம் மரங்கள் அழிக்கப்பட்டுச்சு. அதேபோல சந்தன மரங்கள் அ எ சேலத்துல தான் வந்து என்னன்னா இருக்கக்கூடிய ஆ மிகப்பெரிய சந்தன மர குடோன் இருக்கு. ஒரு காலகட்டத்துல ஏற்காட்டுல சந்தன மரங்கள் அதிகமாக இருந்ததாக சொல்றாங்க. ஸோ சந்தன மரங்கள் இன்னைக்கு எல்லாமே அழிஞ்சிருச்சு. வானுயர்ந்த மரங்களா இருந்தது எல்லாமே இன்னைக்கு வந்து என்னன்னா,
அழிஞ்சிருச்சு. அதன் காரணமாக இன்னைக்கு வந்து என்னன்னா ஏற்காட்டினுடைய காலநிலையும் மாறிடுச்சு. ஒரு காலகட்டத்துல வந்து என்னன்னா ஏற்காடு சுவிட்சர்லாந்துக்கு இணையாக சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் அதிகமாக இன்னைக்கும் பார்த்தா நிறைய வந்து என்னன்னா கிறிஸ்தவ பாதிரியார்கள்லாம் நிறைய பேர் ஐரோப்பிய நாட்டு பாதிரியார்கள் இந்தியாவுல சமய பணி செய்ய வந்தவங்க எல்லாம் தன்னுடைய இறுதி நாட்கள்ல வந்து என்னன்னா ஏற்காட்டுக்கு வந்தவங்க நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். என்னன்னா அவங்க ஒரு ஊட்டியோ கொடைக்கானலோ அவங்களுக்கு அதீத குளிரா இருக்கிறனால ஏற்காட்டுல அவங்க வந்தவங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்காட்டோட சூழ்நிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. அதே போல வந்து என்னன்னா ஏற்காட்டினுடைய நம்ம இவ்வளவு காலம் அங்க மனிதர்கள் கிட்டத்தட்ட புதிய கற்காலத்துல இருந்து வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஆதாரங்கள் அங்க இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் தான். அந்த நினைவு சின்னங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு. பழங்குடியின மக்கள் அதை வந்து என்னன்னா ஒரு ஒரு மத சின்னமாக அந்த சின்னங்களை வந்து என்னன்னா பராமரிச்சுட்டு வராங்க. ஆனா இந்த காலநிலை மாற்றம் அதுலயும் ஒரு பெரிய ஒரு ஆஹ் அதுலயும் வந்து என்னன்னா ரொம்ப பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்திட்டு வருது. அதே போல இங்க இருக்கக்கூடிய முதுமக்கள் தாழி முதுமக்கள் குழி எல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்தது 1800 இருந்து 2000 வருடங்களுக்கு முற்பட்டதாக எல்லாமே இருக்கு. சோ அவ்வளவு வந்து என்னன்னா ஒரு தொன்மையான மலை. இந்த மலையினுடைய வரலாறு அப்படின்றது வந்து என்னன்னா ஏதோ ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் இது வந்துச்சு அப்படின்ற மாதிரி இது கிடையாது. இந்த மலையினுடைய மக்கள் கிட்டத்தட்ட வந்து என்னன்னா புதிய கற்காலத்துல இருந்தே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏற்காட்டுல இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல கிட்டத்தட்ட நம்மளுக்கு கிடைச்ச நினைவு சின்னங்கள் நினைவு சின்னங்கள் பிரகாரமே வந்து என்னன்னா ஒவ்வொன்றும் ஒரு 3000 6000 வருடங்கள் பழமையானதல் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அதே போல மக்களுடைய வாழ்க்கை முறையும் பெரும்பாலும் மாறிடுச்சு. நம்ம ஊட்டியில தோடர்களுடைய மலை அந்த கூம்பு வடிவ ஆஹ் வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வைக்கப்புல்லெல்லாம் வச்சு அத ஒரு 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 பெரிய ஒரு 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 கோன் ஐஸ்கிரீம் திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கூம்பு வடிவ வீடுகளாக கட்டப்பட்டுட்டு இருந்தது எல்லாமே இன்னைக்கு இல்ல. எல்லாமே வந்து என்னன்னா கான்கிரீட் வீடுகளாக மாறிடுச்சு. சோ ஒரு காலகட்டத்துக்கு முன்னால மழைப்பொழிவு அதிகமா இருந்தது அப்படின்றனால யாரும் கான்கிரீட் வீடுகள் கட்ட மாட்டாங்க. எல்லாமே வந்து என்னன்னா ஓட்டு வீடுகளா தான் கட்டுவாங்க. தண்ணி தேங்க கூடாது, அது வழிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு மழை பொழிவும் குறைஞ்சிருச்சு அப்படின்றனால இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தார்ஸ் வீடுகள் மச்சு வீடுகள் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சிறு வயதில் இருக்கும் பொழுதும் வந்து என்னன்னா ஏற்காட்டுல எந்த வீட்லயும் வந்து என்னன்னா ஃபேன் கூட எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல நான் போகும்போது பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏசி ஹால்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஏற்காட்டுல நீங்க போனீங்கன்னா ஏசி ரிசார்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏற்காடு ரொம்ப இதாயிடுச்சு. எல்லாத்தையும் கடந்தாலும் இதற்காக ஆஹ் தொடர்ந்து இந்த சூழலியலை மீட்டெடுக்கிறதுக்காகவும் அங்க இருக்கிற பறவைகளை மீட்டெடுக்கிறதுக்காக குறிப்பா வந்து என்னன்னா ஏற்காடு தான் வந்து என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காட்டெருதுகள் அதிகமாக இருக்கு. சின்ன நிலப்பரப்புல அதிகமான காட்டெருதுகள் இருக்கிறது வந்து என்னன்னா ஏற்காடுல தான். சோ இதெல்லாம் வந்து என்னன்னா தொடர்ந்து நிறைய வந்து என்னன்னா சமூகத்தின் மிக முக்கியமான அக்கறையுள்ள தோழர்கள் எல்லாம் வந்து என்னன்னா அதை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆஹ் அவ்வளவுதான். இந்த இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஆஹ் இது ரொம்ப முக்கியமான சாரம்சமாக நாம் கருதுவது இதுதான். சோ அங்க இருக்கக்கூடிய ஏற்காட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான வரலாறு அப்படின்றது இவ்வளவுதான். அடுத்ததான் நீங்க சுற்றுலாவுக்கு வந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு அது ஒரு ஒரு தனி சிறப்பானதான இருக்கும். சரிங்களா? இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு இதுல ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கலாம் தாராளமா. வணக்கங்க ஐயா. அந்த படங்கள் எல்லாம் நம்ம போட்டு காட்டலாங்களா இல்ல தவிர்த்துடலாங்களா? படங்கள் போட்டு காட்டுறதுனா கூட காட்டிடலாங்கம்மா. ரொம்ப அது கூட நல்லாதான் இருக்கும். எல்லா படங்கள் ஒரு ஒரு சில முக்கியமான படங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கூட இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுல 6வதுல இந்த சோழ வேங்கைன்னு ஒரு ஒரு புகைப்படம் இருக்கும். அதுல 6ஆம் பக்கத்துல சோழ வேங்கை அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு இருக்கும். அது எதாவது எடுக்க முடியுங்களாங்கம்மா? ஐயா உங்களுக்கு தெரியுதுங்களா? எனக்கு அந்த முகப்பு அட்டை தான் தெரியுதுங்கம்மா.
நான் ஆஹ் மாத்திட்டேன். ஆஹ் கொஞ்சம் ஆஹ் 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 இந்த இந்த மரம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னன்னா இப்ப உலகிலேயே மிகப்பெரிய ஒரு சுற்றளவு கொண்ட ஒரு மரமாக கருதப்படுதுங்கம்மா. இந்த சோளவேங்கை அப்படின்ற மரம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆஹ் மரமா கருதப்படுது. அடுத்து வந்து 12வதுல இருக்கக்கூடிய ஒரு படம் ஒண்ணு இருக்கும். அதுதான் கடைசியா சிறுத்தை இருந்த ஒரு சிறுத்தை கொல்லப்பட்ட ஒரு ஆஹ் ஆஹ் புகைப்படம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25வது ஆஹ் 25வது படத்துல வந்து உங்களுக்கு அந்த முதுமக்கள் தாழி எல்லாமே இருக்கு. அதாவது கீரைக்காடு புத்தூர் அப்படின்ற கிராமத்துல முதுமக்கள் தாழி காணப்படுது. சோ இதெல்லாம் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அதே போல வந்து என்னன்னா இந்த அடுத்த படத்துல முதுமக்கள் குழி இருக்கு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதே போல வந்து என்னன்னா நடுக்கற்கள் இருக்கு. ஆக்சுவலா இவருதான் வந்து என்னன்னா ஏற்காடு இளங்கோ ஐயா. இவருடைய முக்கியமான புத்தகம் தான் இது. இது இணையத்துல இலவசமா கிடைக்குது. அவருடைய அனுமதி பெற்றுதான் நம்ம இந்த இதை வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதை உங்களுக்கு காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக அவருடைய அனுமதி பெற்று இதை வந்து நம்ம இது பண்ணோம். அதே போல இந்த புலிக்குத்தி கல் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு கல்லா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆமா, அடுத்தது 67வது புகைப்படம் பாத்தீங்கன்னா இதுதான் இந்த டோலி கட்டி எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. இந்த டோலி கட்டி எடுத்துட்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து என்னன்னா 67வது படம். இதுதான் ஏற்காட்டினுடைய முதன் மருத்துவமனை. இதுதான் ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. இதுதான் டோலி கட்டி எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஒரு தொட்டில் போன்ற இடத்துல கூலிக்கு ஆட்களை பணி அமர்த்தி இத வந்து ஆஹ் எடுத்துட்டு வருவாங்க. அதே போல இந்த 86வது படம், இந்த 86வது படம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அன்னைக்கே வந்து என்னன்னா அந்த இதோடைய இந்த இந்த வெண்கலமணி ஓசை எல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஹார்மோனிய பெற்றி போல ஒரு இது இருக்கும். இசை ஒலிக்கக்கூடிய ஒரு பாறை இதெல்லாமே. அதே போல வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா அங்க ஒரு ரிட்ரீட்னு சொல்லுவாங்க. அங்க அதாவது அந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு அவங்க பணியாளர்களுக்கு ஏதோ அவங்க ட்ரைனிங் கொடுக்குற ஒரு ரெட்ரீட் இது. இந்த ரெட்ரீட் குள்ளர அவங்களுக்கு ஒரு சேப்பல் வச்சிருக்காங்க. சேப்பல் அப்படின்றது சர்ச் அப்படின்றது அனைவரும் பயன்படுத்தக்கூடியது. இந்த சேப்பல்ன்றது அவங்க மட்டும் பயன்படுத்தக்கூடியது. இந்த 87வது புகைப்படம், அடுத்த புகைப்படம். இந்த ரிட்ரீட்ல இந்த தேவாலயத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 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 மொசைக் ஓவியம் மாதிரி. இந்த மொசைக் ஓவியத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா அடுத்தது நீங்க போனீங்கன்னா இந்த அவசியம் இந்த ரெட்ரீட்டை பாருங்க. நீங்க ஏதோ ஒரு சுற்றுலா வரீங்க, ஏற்காட்டுக்கு வரீங்க அப்படின்னா அவசியம் இந்த ரெட்ரீட்டுக்கு நீங்க வரணும். காரணம் என்னன்னா இதுல 2 முக்கியமான சிறப்பம்சம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சேப்பல்ல வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஓவியத்தை வந்து என்னன்னா மொசைக்ல வந்து வச்சிருப்பாங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் இயேசுவினுடைய கண்கள் உங்களை பாக்குறது போல இதை வடிவமைச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இடம் இந்த இடம். அதே போல இந்த இடத்த விட்டு நீங்க வெளியில வந்தீங்க அப்படின்னா இந்த வளாகத்துக்குள்ளாரையே ஒரு வியூ பாயிண்ட் ஒண்ணு இருக்கும். அந்த வியூ பாயிண்ட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு அந்த வியூ பாயிண்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சூரிய கடிகாரம் இருக்கும். அந்த சூரிய கடிகாரத்துல ஒவ்வொரு மாதங்களை வச்சு நீங்க வந்து என்னன்னா நீங்க வந்து அதை கணக்கிட முடியும். சோ அது வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு இடம். அதே போல 96வது புகைப்படம். 96வது புகைப்படம் வந்து
96வது புகைப்படம். இதுதான் ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட்டினுடைய ஒரு புகைப்படம். இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கற்கருவிகள் எல்லாத்தையும் எடுத்து தமிழ்நாட்டிலையும் தொல்குடிகள் எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொன்னவரு சார் ராபர்ட் ப்ரூஸ் ஃபோர்ட் தான். இவருக்கு நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஸோ இந்தியாவுடைய பழங்காலத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் நம்ம கருதுறோம். இவருடைய ஒரு கல்லறை எங்க இருக்குன்னா ஏற்காட்டுல இருக்கு. அதே போல வந்து என்னன்னா இதுக்கு முன்னால புகைப்படம் 95வது. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜான் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ராணுவத்தினுடைய அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் பணி செஞ்சாரு. இவருதான் வந்து என்னன்னா பாம்பு கடிக்க வந்து என்னன்னா தடுப்பூசி கண்டுபிடிச்சாரு. பாம்பு கடிக்க வந்து என்னன்னா இவர் கண்டுபிடிச்ச அந்த மருந்தின் காரணமாக இன்னைக்கும் வந்து என்னன்னா இந்த இல்லம் இருக்கு. இந்த இல்லத்தினுடைய பேர் வந்து என்னன்னா ஷாட் நினைவு ஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரிஸ் ஹால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது இதுதான் மரகத ஏரிய வந்து என்னன்னா அன்னைக்கு 1870களில் இது எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்காங்க. 100வது படம் மரகத ஏரி. இதை வந்து ஒரு புகைப்படமாக வரைஞ்சு வச்சிருந்தாங்க 1862ல. அடுத்து பெரிய ஏரி இருக்கு. அடுத்து கிளியூர் ஃபால்ஸ். கிளியூர் ஃபால்ஸும் ரொம்ப முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சி. அதே போல மணிப்பாறை. இந்த மணிப்பாறை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்திய தாவரவியல் பூங்கா பொட்டானிக்கல் சர்வ் இந்தியாவில் வந்து என்ன அப்படின்னா இந்த பாறை இருக்கு. இந்த பாறையை எடுத்து நீங்க ஒரு சுத்தியோ அத எத்தனாவது புகைப்படம் 104வது புகைப்படம் தான் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றேன்னா மணிப்பாறை, அதாவது பெல் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணிப்பாறையில என்ன அப்படின்னா நீங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு சுத்தி எடுத்து அடிக்கிறீங்க அல்லது ஒரு கல் எடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வெண்கலத்தினுடைய ஒரு ஓசை உங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதா கருதப்படுது. அதே போல இதுதான் லேடி சீட்டு. இந்த லேடி சீட்டு இன்னைக்கும் இருக்கு. எதனால லேடி சீட்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாம இருப்பாங்க. அது என்ன லேடி சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு ஆங்கிலேய லேடி இங்க டெய்லி வந்து அந்த இயற்கை அழக டெய்லி ரசிச்சுட்டு போயிட்டு இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேர் வந்துருச்சு. அடுத்து வந்து என்னன்னா முதலாம் உலக போரின் போது வந்து என்னன்னா ஏற்காட்டுல இருந்து நிறைய பேர் போயிருந்தாங்க. ஸோ அந்த புகைப்படம் 107வது புகைப்படம். 107வது புகைப்படத்துல தான் வந்து என்னன்னா அந்த ஏற்காட்டுல இருந்து நிறைய வந்து என்னன்னா முதலாம் உலக போருக்கெல்லாம் கூட போனாங்க. அதுல ஒரு 4 பேர் இறந்துட்டாங்க. அதனுடைய நினைவு சின்னம். அடுத்து வந்து என்னன்னா சூரிய கடிகாரம். இதுதான் நான் சொன்ன அந்த ரிட்ரீட். நீங்க நேரா பாக்குற பின்னால இருக்க பில்டிங்ல தான் அந்த சாப்பல் இருக்கு. அங்கதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முசைக் சுரூபம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அந்த சூரிய கடிகாரம். ஸோ இதை வச்சு நீங்க வந்து பார்க்கலாம். அதே போல வந்து என்னன்னா அடுத்த புகைப்படம் வெள்ளை யானை பல் அப்படிம்பாங்க. அந்த ரெட்ரீட்ல இருந்தே அந்த வியூ பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கீழே இது இருக்கும். இது கிட்ட போயிட்டு 109வது புகைப்படம். அடுத்த புகைப்படம் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெள்ளை யானை பல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதுக்காக இதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பகல் நேரத்துல பார்க்கவே முடியாது உங்களால. ஏன்னா இது ரொம்ப வெண்மை நிறத்தோட இருக்கும். கண்ணெல்லாம் கூசும். நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடியாது. இது நம்ம அந்த சொன்ன அந்த ரெட்ரீட்னுடைய வியூ பாயிண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த கல் உங்களுக்கு தெரியும். பாதி மலையில தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சங்கள் ஏற்காட்டுல இருக்கக்கூடியதுல ரொம்ப முக்கியமான சிறப்பம்சங்கள். 4வது புகைப்படம் சமுத்திரக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. 4வது புகைப்படத்துல சமுத்திரக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லுவாங்க. நாலாவது புகைப்படத்துல ஆமா சமுத்திரக்காடு. இந்த சமுத்திரக்காட்டுல இந்த அன்னைக்கு இந்த பாறையில இருந்து பிரிட்டிஷ்காரங்க டெலஸ்கோப்ல பார்த்தப்ப வந்து என்னன்னா வங்கக்கடலே தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க. சோ அதனால வந்து என்னன்னா சமுத்திரம் தெரிஞ்சதுனால இதுக்கு வந்து என்னன்னா சமுத்திரக்காடு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா கரடியூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு. அந்த கரடியூர் வியூ பாயிண்ட்ல போனீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காவேரி ஆறு மேட்டூர் டேம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா மிக அழகா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சோ இதுதான் ஏற்காட்டு சேர்வராயன் மலையினுடைய தொன்மையும் சிறப்பும்.
நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் ஆ, கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஹலோ ஹலோ வணக்கங்கய்யா. வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் ஐயா, நான் சொல்லுங்க. தேனி மாவட்டம் வந்து ஆர் முத்துக்கண்ணன் பேசுறேங்கய்யா. சரிங்க சரிங்க, வணக்கம் ஐயா, ஹலோ. சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம், இப்போ சொல்லுங்கய்யா. பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் வந்து இந்த ஆரம்பம் ஸ்டார்டிங் சொன்னீங்க. இப்போ சமீபத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த இது பண்ணதை சொன்னீங்க. இந்த தமிழ் ஆ மன்னர்கள், ஆ இந்த பல்லவர்கள், சேரர்கள், இந்த ஆ தீரன் சின்னமலை அவங்களுடைய ஆ கான்ட்ரிபியூஷன் இல்லைங்கய்யா. என்ன ஆச்சு அப்படின்னாங்கய்யா, அதாவது இது வந்து இந்த சேலம் இது எல்லாமே வந்து என்னன்னா மைசூரினுடைய ஒரு ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியா இருந்ததுங்கய்யா. திப்பு சுல்தான் ஓகே காலகட்டத்துக்கு முன்னால வரலும் அவங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கப்புறமேல்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கொங்கு நாடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஆமாங்க. கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இந்த கொங்கு நாடு ஆ நிலப்பகுதிக்குள்ளார ஒரு 24 நாடுகளை பிரிக்கிறாங்க. சரிங்க. அதுல ரொம்ப அதுல வரக்கூடிய ஆட்களா யார் வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இவங்க வராங்கய்யா, சேலம் வருதுங்கய்யா. ஓகேங்கய்யா ஓகேங்கய்யா. ஆ உங்களுடைய உரை மிக அருமையா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. நன்றி. தகவல் சொன்னீங்க. பரவாயில்ல. நல்ல நல்ல சரி. கருத்துக்களுங்க. சரிங்க, நன்றிங்க. ஐயா வணக்கம். உங்களுடைய உரை மிகவும் சிறப்பு, கேட்பதற்கு இனிமையாக இருந்தது. சூழலியல் சரிங்க. சார்ந்து ஒரு மலையினுடைய தொன்மையினையும் தோற்றத்தினையும் அதனுடைய பெயர்காரத்தோட விளக்கிய விதம் சிறப்பு ஐயா. ஐயா, இப்ப மேற்கு தொடர்ச்சி சரிங்க, மலைகள், நன்றி. கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இந்த மலைகளை பத்தி படிப்பதற்கு ஏதாவது டெக்ஸ்ட் எதுவும் இருக்குதுங்களாங்க ஐயா, தனிப்பட்ட முறையில? ஏன்னா இப்ப இந்த ஜனவரி 2024 மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறித்து ஆட்டனத்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதி இருக்காரு. இப்ப இந்த ஜனவரியில தான் வெளியா இருக்குங்கய்யா. கிழக்கு சரிங்க தொடர்ச்சி சரிங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இதே மாதிரி ஏதாவது நூல்கள் இருக்குதாங்கய்யா? கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் இப்பதாங்கய்யா கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து என்னன்னா, நம்ம இந்த புகைப்படங்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்த ஏற்காடு இளங்கோ ஐயாவே வந்து என்னன்னா, ஒரு 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 தொகுப்பு ஏற்காடினுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பு போட்டிருக்காருங்கய்யா. ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் எல்லாம் இருக்குங்க. நம்ம அந்த ஊருக்குள்ளார போகும்போது பழங்குடியின மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னமும் அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா சத்து பற்றாக்குறை இருக்குங்கய்யா. காரணம் என்னன்னா, முட்டை சாப்பிட மாட்டாங்க, முட்டை மஞ்சள் கரு சாப்பிட மாட்டாங்க, வாழைப்பழம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா மஞ்சள் பேய் அப்படின்னு ஒரு பேய் தாக்கி மஞ்சள் நோயின்னு ஒரு நோய் வர்றதா சொல்றாங்க. சோ இது எல்லாத்தையும் இப்ப இது போன்ற ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் தான் பதிவு பண்றாங்கய்யா. அந்த ஏற்காடு இளங்கோ ஐயா அத பதிவு பண்ணியிருக்காருங்கய்யா. அது ஒரு ஒரு ரூ. 1250 அந்த புத்தகங்கய்யா. மீதி கொஞ்சம் கொஞ்சமா தாங்கய்யா இருக்கு. அதெல்லாம் இன்னும் நிறைய நம்ம செய்ய வேண்டிய பணிகள் இருக்குங்க. அத நம்ம தொகுக்கணும். சூழலியல் சார்ந்து, மக்கள் சார்ந்து இது எல்லாத்தையுமே நம்ம பண்றதுக்கு கொஞ்சம் சிறு சிறு வேலை தாங்கய்யா நடந்திருக்கு. அது இன்னும் முழுசா தொகுக்கணுங்கய்யா அது. சரிங்கய்யா, மிக்க நன்றிங்கய்யா, தகவலுக்கு நன்றிங்கய்யா. ஆ ஐயா, இப்ப நன்றிங்க, நன்றிங்க. உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு பேசணும், சில பேட்டிகள் கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய அலைபேசி எண்ணோ இல்ல அப்படின்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியோ எனக்கு தேவைப்படுதுங்க ஐயா. ஏன்னா நான் வந்து சரிங்க. சங்ககால நிலையியல் அடிப்படையில் ஆறுகளும் மலைகளும் அப்படிங்கிற தலைப்புல ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஐயா. இதை வந்து நிலையியல் ஐயோ, சார்ந்து மகிழ்ச்சிங்க. கள ஆய்வு நோக்கில் நிகழ்த்துறதுனால முன் ஆய்வுகள்ல இருந்தும் முன்னாடி இருக்கக்கூடிய நூல்கள்ல இருந்தும் வேறுபடணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நிகழ்த்துறதுனால இந்த மாதிரி சில ஐயங்களை உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. சரி சரி சரிங்கய்யா. ஐயா, என்னுடைய இணைய முகவரி நான் கொடுத்துட்டுங்களாங்கய்யா? நான் இந்த வகுப்புல இருக்கிறனால செல்ல ரொம்ப குறைவா தாங்கய்யா பயன்படுத்துவேன். இணைய முகவரி கொடுத்துட்டுங்களா உங்களுக்கு? ஐயா, இணைப்புல இருக்கீங்களா? ஐயா, ஐயா இணைப்புல நீங்க உங்களோட இணைய முகவரி வந்து இந்த சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க ஐயா. சரிங்க. நீங்க சாட் அந்த பாக்ஸ்ல கருத்து பெட்டியில பதிவு போட்டீங்கன்னா அவங்க எடுத்துப்பாங்க. சரிங்க. நன்றிங்க. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், நீங்க இப்ப இத ஆய்வு மேற்கொண்ட ஆண்டு வந்து கொஞ்சம் முன்னாடி தானே சார் இருக்கும், ப்ரீவியஸா? ஆமா ஆமா ஆமாங்கம்மா. அப்ப அதுக்கும் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தற்போதைய ஒரு சூழலுக்கும் கண்டிப்பா இப்ப மாற்றம் இருக்கா, இல்ல அதே சஸ்டெயின் ஆகுதாங்க சார்?
இல்ல தொடர்ச்சியா மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குங்கம்மா. அதான் நம்மளுக்கு ம். ஒரு பெரிய ஒரு இதா இருக்கு. இப்போ இந்த பருவநிலை மாறுபாடே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட, ம். என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு முன்னால இருந்த பருவநிலை மாறுபாடு அப்படின்றது மிக மெதுவா இருந்தது. ஆனா இப்போ என்ன ம். ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அந்த கிளைமேட்டிக் சேஞ்சினுடைய அந்த வேரியேஷன்ஸும் ரொம்ப அதிகமா இருக்குங்கம்மா. மிக குறிப்பா ம். சொல்ல போனீங்கன்னா, 2010க்கு பிறகு இந்த ம். பருவநிலை மாறுபாட்டினுடைய ஒரு வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்னன்னா, ஏற்காடு ஒரு மிக முக்கியமா ஒரு ஒரு நகரமயமாக்கல போல ஆயிடுச்சு. ஒரு ம். காலகட்டத்துல இருந்தத விட, இன்னைக்கு என்ன ம். ஆயிடுச்சுன்னா, இது ஒரு 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 பெரிய ஒரு ஒரு சுற்றுலா மையமா ஆனதுனால, இத சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு தொழிலு, இதுக்கப்புறமேட்டு ரிசார்ட்டு, ஒரு அந்த மாரியான போனனால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏற்காட்ல நெறையா இப்ப வந்து என்னன்னா, ஆ நெறைய பேரு இது வாங்கிட்டாங்க. இப்ப இடம் நிலம்லாம் வாங்கிட்டாங்க. வாங்கி செட்டில் ம். ஆகுறதுனால நெறைய பெரிய காடழிப்பு ஏற்பட்டிருக்கு. ம். அதனால வந்து என்னன்னா, ஒரு பெரிய மாற்றம் இருக்குதுங்கம்மா. அதுவும் வந்து என்னன்னா, ஒரு ரேப்பிட் சேஞ்ச் தான். ஆ ம். ப மொ மொத இதுக்கு முன்னால இருந்த மாரி, அந்த மாற்றம்ன்றது ரொம்ப மெதுவா நிகழல. இப்போ ரொம்ப வேகமா நிகழ்ந்துட்டு இருக்கிறதா நான் பார்க்கிறேன். ம். 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 அப்ப அந்த பழமைய மீட்டெடுக்கணும் அப்டின்னா, அப்ப அது வந்து நம்மளோட கையில தான் இருக்கு. அதுக்கு வந்து அ அரசாங்கம் என்ன மாரியான ஒரு நடவடிக்கை எடுக்குதாங்க? அரசாங்கம் ரொம்ப முக்கியமா சில விஷயங்கள ஆவணப்படுத்தணும்னு நெனைக்கிறாங்கம்மா. ம். ஆனா மற்றபடி அரசாங்கம் ரொம்ப தொல்லியல் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் ஆவணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா வந்து ம். என்னன்னா, ரொம்ப முக்கியமா வந்து நெறைய அ சமூக பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு ஏற்காட்ல. இருக்கு. அத சரி ம். செஞ்சா தான் நம்ம இது பண்ண முடியும். ம். குறிப்பா வந்து என்னன்னா, என்ன சொல்றது? அங்க இருக்கிற மக்கள் இருந்தா தான், அந்த சூழ்நிலையிலயும், அந்த பண்பாட்டினுடைய தொடர்ச்சியும் நம்மளால மீட்டெடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு ம். வேலைவாய்ப்பின்மை போன்ற பல காரணங்கள்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இளைஞர்களே யாரும் நெறைய பேர் வெளியேறிட்டு இருக்காங்க. சோ ஒரு பெரிய அ. மைக்ரேஷன் இருந்துட்டே இருக்காங்க. சோ ம். அதெல்லாம் ஒரு சவால் தான் நமக்கு. ம். சரிங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆ. அருமையா இருந்தது உங்களோட நன்றிங்கம்மா. உரை. நன்றி. நன்றி. நல்ல ஒரு பருந்து நன்றிங்கம்மா. பார்வை நன்றிங்க. கிடைச்சது. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஆமா வணக்கங்கம்மா. சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க ஆஹ், இந்த மலைகளை பத்தி சொன்னீங்க இல்லையா? அப்போ அதாவது ப- ஆமாங்கம்மா. ஆ, ஆ, ஆ. புகைப்படங்களா காட்டிருக்கீங்க இல்லையா? அது அப்படியே எங்களுக்கு ஆமாங்கம்மா. அனுப்புவீங்களா? சரிங்கம்மா. அது வந்து அ உங்களுக்கு அந்த புத்தகம் வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆ freetamil.ebook.com அப்படின்ற இதுல கிடைக்குது. அப்படி இல்லனாலுமே கூட நான் அ இவங்க கிட்ட நான் நம்ம அ அண்ணா கிட்ட எல்லாம் சொல்லி நான் ஷேர் பண்ண சொல்றேங்க. நன்றிங்க. உங்களுக்கு காட்டுனது இணையத்துல கிடைக்குது. அது அ ப ப ப ஏற்காடு இளங்கோ ஐயா எல்லாருக்கும் பயன்படும் வகையா தான் அத ஒரு இலவசமா தான் அத குடுத்திருக்காரு. அவர்கிட்ட நம்ம அது கேட்டு தான் பதிவு பண்ணோம். நீங்க யார் வேணாலும் அத எடுத்து பயன்படுத்திக்கலாம் அது. நன்றி நன்றிங்க. நன்றிங்கம்மா. நன்றி, நன்றி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வணக்கம். வணக்கம். நான் அறிவன் பேசுறேன். தீபக். அண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம், வணக்கம். இந்த இந்த அ, அ, அ. செய்திகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அவரு ஏற்காடு இளங்கோ ஐயா சரிங்கண்ணா. அவருடைய முயற்சி வந்து சிறப்புக்குரியது. அவர பாராட்டணும். பெரிய நிலையில முயற்சி ஆமா. செஞ்சிருக்கிறாரு. அவர பத்தியான பல செய்திகள் நம்ம வெளியில கிடைக்குது நமக்கு. ஆனா இன்னும் அவர ஆழமா ஆமாங்கண்ணா. புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குன்றது அவருடைய முயற்சிகள்ல தெரியுது. அந்த 2வதா சொல்லப்படுற பாக்சைட் தொடர்பான செய்திய கொஞ்சம் பாருங்களேன். ஆ, ஆ, ஆ.
தொடக்கத்துல இருந்தே நீங்க சேர்வராயன் மலை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அந்த பாக்சைட்டை குறித்து ஆ, பேசியிருக்கிறீங்க. ஆ, எனக்கு நினைவு இருக்குது. ஆமாங்கண்ணா. இதுல ஆ, ஆ, 65 ஆ, லட்சம் டன்கள்னு நீங்க செய்தியிலையும் பதிவு செஞ்சீங்க. அது ஆ, 1942 புவியியல் துறையினுடைய பதிவேட்டுல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கு இல்லையா? ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. இப்போ 2010க்கு பிறகு அந்த கடைசி வரி 2010ஆம் ஆண்டு வரை வெட்டி எடுத்த பின் காணப்படும் அலங்கோல காட்சின்னு கொடுத்திருக்கு. ஆ, ஆமாங்கண்ணா. இப்போ இந்திய புவியியல் துறை அதனுடைய அளவை என்னவா சொல்லுதுன்றதுக்கான ஏதாவது சான்று கிடைக்குமானா சிறப்பா இருக்கும். நீங்க அத அடுத்த நிலையில அத கொஞ்சம் தேடி எடுத்து வைங்க. ஏன்னா எவ்வளவு இருக்குன்றத நம்ம சரிங்க. மறுபடியும் கட்டாயம் பேசணும் இல்லையா? ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. ஆமா. நீங்க அது போல அது நிறைய செய்திகள் திரட்டி வச்சிருப்பீங்க. அது அரசு தொடர்பானது. அரசுக்கு நாம கொடுக்கக்கூடிய அழுத்தமான செய்திகளா இருக்கும். அதனால நம்ம தவிர்க்கிறதும் ரொம்ப நல்லது. ஆனா தெரிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமான தேவை. ஆமா, அப்புறம் ஆமாங்கண்ணா, அந்த ஆமாங்கண்ணா, 4வதா ஆமா. சொன்னீங்களே சமுத்திரக்காடு என்ற ஒரு செய்தி. அந்த ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. சமுத்திரக்காடு என்று ஆங்கிலேயர்கள் வந்து அது சமுத்திரக்காடு என்று சொல்வதற்கான ஏதாவது ஒரு ஆங்கில சொல் ஏதாவது கிடைக்குதா? ஏன்னா சமுத்திரக்காடு என்பது சமுத்திரம் என்பது வட சொல், ஆ, காடு என்பது தமிழ் சொல். அவர்கள் ஆமாங்கண்ணா. குறித்து சொன்னதா ஏதாவது ஆங்கில சொல் ஏதாவது பயன்படுத்தப்பட்டிருக்கான்ற குறிப்பு வந்து இருந்தா நல்லா இருக்கும். சரிங்கண்ணா. ஆமா. அவங்க 2யுமே வந்து நான் இது பண்ணிக்கிறேங்கண்ணா. ஆமா. ஆ, இது ஆ. இது இது போல சில ம், கேள்விகள் இருக்கு. இத வந்து நீங்க அடுத்த நிலையில ம். நீங்க சொல்லும் பொழுது, அதுபோல ஆ, ஏற்காடுன்னு ஆ. சொல்றதுக்கான பெயர் காரணம் என்னவா சொல்லியிருந்தீங்க? ஏரிக்காடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. ஆ ஆனா தமிழ்ல ஏரின்னு ஆ. சொல்றதுக்கு இந்த ரகரத்த பயன்படுத்த மாட்டோம் இல்லையா? நான் கேள்வியா கேட்கிறேன். ஓ! ஓ! சரி, சரிங்கண்ணா. ஆமா. நம்ம வந்து அப்படி உருவாகி இருந்தா ஏரிக்காடு என்பது வேற ரகரமா தானே இருக்கும். இந்த ஏர் வர்றதுக்கான ஒரு தேவை என்ன இருக்கு? வேற ஏதாவது பொருள் ஏதாவது குறிக்கப்பெற்றிருக்குதா? இலக்கியத்துல பதிவு இருக்குதா? கல்வெட்டுல பதிவு இருக்குதான்னு நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலாமா? பார்க்கலாங்கண்ணா. சரி. இது ஒரு அதுவும் செய்தி. இது பண்ணிடலாம். அ அ, ஆமா. ஆ, இது போல சரி. நீங்க நீங்க சொன்னத அந்த அ நிறைய செய்திகள்ல சிறுத்தை புலி அதனுடைய இது வந்து வெளியில இருந்து வந்திருக்கலாமா? இல்ல இந்த காடுகள்லயே இன்னமும் இருக்கிறதுக்கான குறிப்பு ஏதாவது இருக்கா? ஆ என்னன்னாங்கண்ணா, கிட்டத்தட்ட இது இப்ப ஒரு இவுங்க ஆல்ரெடி பழங்குடியின சமூகம் வேட்டைய ஒரு ரொம்ப வீரமா நினைக்கக்கூடிய ஒரு சமூகம்தான். அது இவங்களோட சரி, ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஒரு வீரத்திற்கான ஒரு பொழுதுபோக்காவும், விளையாட்டாவும் கருதப்படுது. அதனால என்ன சரி, ஆயிடுச்சுன்னா, இவங்க நெறைய வேட்டையாடுறாங்க. வேட்டையாடுறவங்க சரி. இதுக்கு முன்னால அம்பு, வில்ல வச்சு வேட்டையாடிட்டு இருந்தவங்க, ஆங்கிலேயர் வந்த பிறகு துப்பாக்கி கிடைக்குது. அதுக்கப்புறம் நெறைய கொன்னுட்டாங்க. ம், அதுக்கப்புறம் 1930க்கு பிறகு ம், நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கப்புறம் ம், ஒரே ஒரு டேட்டா சொல்றாங்க. 1970ல ஒரு ஆ புலிய கொன்னதா அவங்க சொல்றாங்க. ம். ஆனா அதுக்கப்புறமேட்டு அங்க இருந்ததாவோ, பார்த்ததாவோ எந்த விதமான நம்மளுக்கு ஒரு ஆ தகவல், அடையாளமும் இல்ல. சான்று எதுவுமே ம், கிடைக்கல. அடையாளமும் ம், கிடைக்கல. ஆனா என்ன ம், ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இந்த பருவநிலை மாறுபாட்டின் காரணமாக நெறைய விலங்குகள் இடம்பெயர ஆரம்பிக்குதுங்கண்ணா. ம், சோ ம், அந்த ம், அது அந்த மாரி வந்து என்னன்னா, இந்த சிறுத்தை, புலி சமீப காலகட்டங்கள்ல இருந்திருக்கலாம். என்னுடைய மாணவர் ஒருத்தருடைய வயக்காட்டுல கூட என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு பக்கத்து வயக்காட்டுல ஒரு ம், சிறுத்தை புலி வந்து ஒரு ஆட்டுக்குட்டிய கடிச்சு இழுத்துட்டு போறத அவர் ம், பார்த்திருக்காரு. பார்த்துட்டு ம், ம், வனத்துறைக்கு ஒரு தகவல் சொன்னதுக்கு அப்புறமேட்டு, அந்த ட்ரோன் வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் 1 இல்ல 3 சிறுத்தை புலிய பார்த்திருக்காங்க. ஆனா ம், இதெல்லாம் ம், என்னன்னா, இதுக்கு முன்னால எதுவும் அத பத்தி தகவல் கிடைக்காதனால, இது ம், மேபி இது ம் கடந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில குறிப்பா ம், சொல்லப்போனா கிருஷ்ணகிரியில இருந்து ஒரு ம், நெறைய வந்து என்னன்னா, வன விலங்குகள் இடம்பெயர்றதுக்கான ஒரு தடம் கண்டறியப்பட்டிருக்குன்னா, அதுல ம். வந்து என்னன்னா, ஆ வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுதுங்கண்ணா. சரி. இன்னொரு 2 ஆ, செய்தி. ஒன்று வந்து ஆ, ஆ. இந்த கிழக்கு தொடர்ச்சி மலை ஒடிசா வரைக்கும் போறதா செய்தி இருக்கு நம்மளுக்கு. இந்த ஒடிசா ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. வரைக்கும் உள்ள தொடர்ச்சி நமக்கு பல அ இடங்கள்ல அருந்தருந்து தான் மலை வந்து தொடர்பற்ற நிலையில தான் மலை ஆமாங்கண்ணா, இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை. அது ஆமாங்கண்ணா, உங்களுக்கு ஆமாங்கண்ணா, இருக்கும். ஆமாங்கண்ணா, இப்போ இந்த ஆமாங்கண்ணா. மலைப்பகுதிகள்ல நம்முடைய தமிழகத்துக்குட்பட்ட கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய சிறப்பு குறித்து ஏதாவது நூல் செய்யப்பெற்றிருக்குதான்றத நீங்க கருத்துல எடுத்துக்கணும். 1. ஆ, 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 ஆ. அதுபோல மற்றது சரி. ஆந்திராவுல, ஒடிசாவுல இருக்கிற கிழக்கு தொடர்ச்சி மலை பற்றியான செய்திகள், நூல்கள்
நம்ம ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதற்கு யாரையாவது ஊக்கப்படுத்தவும் செய்யணும் நாம. இது ஒரு செய்தி. கண்டிப்பாங்கண்ணா. கண்டிப்பா, இன்னொன்னு இந்த கண்டிப்பாங்கண்ணா. ஆமா, ஆமா. ஏன்னா என்ன வேறுபாடுகள் அந்த மலையில இருக்கிற சிறப்பு என்ன இங்க இல்ல? இங்க இல்லாத சிறப்புகள் அங்க என்ன இருக்கு? இது மாற்றி ஒரு கம்பேரிட்டிவ் ரிசர்ச்க்கான ஒரு தேவை இருக்கு. இன்னொன்னு நீங்க சொல்றது 17வது பக்கத்துல அவர் தங்கமலைன்னு ஒண்ணு குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்களேன். ஆமாங்கண்ணா. அதுல 7 கற்குவைகள் படம் காட்டியிருக்கிறாரு. ஆமாங்கண்ணா. அந்த 7 கற்குவைகள் படம் காட்டியிருக்கிறாரு. அது தங்கமலை என்று குறிப்பிடப்படுவதற்கான ஏதாவது காரணம் நீங்க தெரிந்திருந்தா அத கட்டாயம் நீங்க பின்னால சொல்லணும். இது 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 சரிங்கண்ணா. பெரும்பாலும் இறந்தவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய கற்குவையா தான் நான் கருதுறேன். ஆமாங்கண்ணா. அதுல வேற ஏதாவது தங்க பொருள்கள் இட்டு அவர்களை அடக்கம் செய்து அதை எடுத்ததன் காரணமா அந்த பகுதியை தங்கமலை என்று சொல்றாங்களா? எதற்காக அதுக்கு தங்கமலை என்று சொல்றாங்க? மக்கள் என்ன பேசுறாங்க? வரலாறு நிலைகள்ல என்ன பேசப்படுதுன்னு ஐயாட்ட கேளுங்க. சரிங்கண்ணா. ஆமா, ஆமா. இது ஏற்காட்டை பொறுத்தவரையிலும் இதுல நம்மளுக்கு இது வரலும் தங்கம் கிடைச்சதா எந்த செய்தியுமே இல்லைங்கண்ணா. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில நம்மளுக்கு ஊட்டியில தான் நம்மளுக்கு தங்கம் கிடைச்சிருக்குங்கண்ணா. நம்மளுக்கு இங்க ஏற்காட்டுல தங்கம் எதுவும் கிடைக்கல. அதனால இங்க இன்னொன்னு என்னன்னா தங்கம் கிடைக்கல ஒரு விஷயம்னா, இன்னொன்னு இந்த கற்குவியல் குவையில எல்லாத்துலயுமே என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி ஈமச் சடங்குகளுக்காக தான் இதை பயன்படுத்தினாங்கண்ணா. இதுல தங்கம் எதுவும் என்னன்னா நம்ம இதுல எதுவும் வைக்கல. நான் அத இன்னொருதான் நான் ஐயா கிட்ட கேட்டுறேங்கண்ணா. இது எதுக்காக அந்த இதுல இருந்தே கற்குவையில இருந்து அடுத்தது தங்கமலை, அடுத்தது கல்திட்டை, 2 அறை கல்திட்டை, பெரிய கல்திட்டை, இது எல்லாமே ஒரு சார்கோபாகஸ் ஃபார்ம்ல தான் இருக்கு. அதாவது இறந்தவர்கள் அடக்கம் பண்றதுக்குரிய கல்பேழைகள் செய்யறதை போலதான் இந்த முயற்சி நடந்திருக்குது. அது உலகம் முழுக்க இருக்கிறதும் இப்படிதான் இருக்கு. நாம இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அதாவது ரொம்ப தொடக்க காலத்துல இருந்தே மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் இருந்ததுன்ற செய்தி இருக்கு. தங்கம் கிடைத்ததா சொல்லல நானு. தங்கம் அங்க வைத்திருந்திருக்க பெற்றிருக்கலாம். யாராவது அதை எடுத்திருக்கலாம். அது பெரிய நிலையில மக்கள் வழக்கு செய்தியா மாறி இருக்கலாம்ன்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வி எழுப்புறேன். ஓ, சரிங்கண்ணா. ஆமா, நீங்க அது போல செய்தி இருக்கா பாருங்க. சரிங்கண்ணா. அத நான் உங்களுக்கு உறுதிப்படுத்திட்டேன். பாண்டியன் குழி என்று சொல்லப்படுறதுக்கான காரணமும் தெரியணும். நீங்க அந்த 24 பாண்டியன் குழி, 24. ஆமா, ஆமா. அது சுமார் 1500ல இருந்து 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு எதற்கு பாண்டியன் குழி என்று சொல்றாங்க அப்படின்றது ஒரு செய்தி. ஓ, ரொம்ப மிக சிறப்பா இருந்தது தமிழ்மணி. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க ஆமா, உங்களுடைய இன்னும் அறிவான செய்திகள் இன்னும் வெளிப்படணும். ஏராளமான செய்திகளை தொகுத்து இது பண்ணுங்க. அடுத்தடுத்த நிலையிலையும் உங்களோட நாங்க கலந்து பேசணும். பலருக்கும் இது பயன்பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்றேன். சரிங்கண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப குறைவான நேரத்திலேயே நீங்க இதை செய்ததுன்றது ரொம்ப சிறப்பு. நன்றியும் வணக்கமும். நன்றிங்கண்ணா. வணக்கம். அம்மா, வேற யாராவது கேள்வி கேட்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்யா, சொல்லுங்க. இந்த ஏற்காடு மலைகளை பற்றி மிக ஒரு சிறப்பான ஒரு விளக்க உரை கொடுத்தீங்க. எனக்கு தெரிந்தவரை ஒரு 50 ஆண்டுகள் ஒரு அரை நூற்றாண்டுகள் தெரியாத சில விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் தெரிவித்தீர்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஐயா, நிறைவு பகுதிக்கு போயிடலாங்களாங்க ஐயா? போயிடலாங்கம்மா. நன்றியுரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நூலகர் செல்வி ஜீவாவேலு அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். ஒவ்வொரு காரிக்கிழமையும் தொடர்ச்சியாக சிறப்பாக முன்னெடுக்கப்படக்கூடிய தொன்மை பேசுவோம் என்ற வரலாற்று இணையவழி கருத்தரங்கில் இன்றைய நாளில்
ஏற்காடு சேர்வராயன் மலையின் தொன்மையும் சிறப்பும் ஓர் பார்வை என்னும் தலைப்பில் சிறப்பாக உரையாற்றிய சூழலியல் செயல்பாட்டாளர் மதிப்புயர் தீபக் தமிழ்மணி ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியகத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. நிகழ்வில் பங்கு பெற்று சிறப்பித்த அனைவருக்கும் எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.